நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை ஜீவிதத்தின் உள்வட்டம். ரெக்கைகளை தட்டி சடசடத்து குவிய தலைக்கோழி செல்லம்மாவின் உறக்கத்தை தட்டி பறித்து கொண்டது. அவக்தொவக்கென எழுந்த செல்லம்மா கூந்தலை உதறி முடிந்து கொண்டாள். அதுக்குள்ள விடிஞ்சிருச்சா என்று சலிப்போடு முணுமுணுத்துக் கொண்டாள். கதவை திறந்து வெளியே வந்தாள். கும்மென்ற இருட்டு சூழ்ந்து கொண்டது. கீழ்த்திசையின் அடிவானம் முகம் வெளுக்க ஆரம்பித்திருந்தது. டாத்தி, நேரம் ஓடிப்போச்சே, அழுத்து களைச்ச உடம்ப உறக்க ஒரே அமுக்க அமுக்கி பிடிச்சே என்று சுய விமர்சனமாக முணங்கினாள். இன்னும் 7 மைல் தூரம் நடந்துதான் வேலத்தளத்துக்கு போக முடியுன்ற நினைவு அவளுக்குள் ஒரு மலைப்பை ஏற்படுத்தினாலும் அவளது கால்களுக்கு சக்கரம் கட்டிவிட்டது. பரபரவென்று மாரியப்பன் விட்டு தொழுவத்துக்கு சென்றாள். சாணம் எடுத்து வந்து மண்சட்டியில் கரைத்தாள். சலப் சலப் என்று தெளித்தாள். அடுப்பு சாம்பலை அள்ளிய கையோடு அதே சாம்பலில் பல்லையும் துலக்கிக் கொண்டாள். வீட்டை பெருக்கினாள். பாயை விட்டு விலகி உருண்டு கிடந்த பெண் குழந்தையின் பாவாடையை இழுத்து மூடினாள். கோளையை வடித்துக் கொண்டு உறங்கிய சின்னவன் மீது பழைய சேலையை விரித்து மூடினான். பரபரத்து வேலை செய்த செல்லம்மா பிள்ளைகளை பார்த்த பார்வையை விலக்காமல் நிலைத்து நின்றாள். மனசுக்குள் ஒரு சோகம் திரண்டு வந்து கண்களுக்குள் மோதி உறுத்தியது. படபடத்த இமைகள் ஈரத்தில் நனைந்தன. இப்ப போனா வீடு வந்து சேர்றதுக்குள்ள பொழுது சாஞ்சிடும். அதுவரைக்கும் இந்த பச்சை மண்ணுக என்ன செய்யும்? தாயில்லா பிள்ளைக போல தெருக்காட்டுல தான் திரியணும். பாவம், ஒருவா கஞ்சியை ஊத்தி குடிக்க வச்சு குளூர பாக்குறதுக்கு நமக்கு கொடுத்து வைக்கலையே. இந்த எண்ணம் ஒரு துன்பமாக சுரந்து மனசுக்குள் நிரம்பி தழும்பியது. ஏதோ ஒரு பாரம் ஏறிக்கொண்டது போல கனத்தது. நினைவுகளை ஒரு பெருமூச்சாக்கி காற்றில் கரைத்தாள். கஞ்சியை ஊற்றி குடித்தாள். பிள்ளைகளுக்கு 2 வேளைக்கு சரியா வருமா என்று பானையில் உள்ளதை சரிபார்த்து விட்டு மூடி வைத்தாள். டயர் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டாள். ஒரு பழைய சாக்கை மடித்து வைத்துக்கொண்டு கட்டை குச்சியையும் எடுத்துக்கொண்டாள். கொட்டு மம்பட்டியை எடுத்து தோளில் கோர்த்து மாட்டிக்கொண்டாள். கூட்டுக்குள் கத்திய கோழிகளை திறந்து விட்டாள். கதவை சாத்துவதற்கு முன்பாக குழந்தைகளை ஒரு முறை பார்த்து கொண்டாள். பார்வையினாலேயே அள்ளி மனசுக்குள் அணைத்துக் கொள்பவளைப் போல பார்த்தாள். இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து சீற்றத்துடன் வெளிப்பட்ட பெருமூச்சுடன் தெருவில் இறங்கினாள். இருட்டு இன்னும் அடர்த்தி குறையாமல் இருந்தது. லேசாக பனி அடித்தது. புளித்த கஞ்சி வயிற்றுக்குள் குளிர்ந்து தேகம் முழுவதும் புல்லரிக்க வைத்தது. வாடைக்காற்று வேகம் இல்லாமல் வீசியது. பனியின் வீரியத்தை அதிகப்படுத்தியது. அடமழை அடிச்சுக்கிட்டு பெய்ய வேண்டிய இந்த புரட்டாசி மாசத்துல இப்படி பனி கொட்டினா என்னத்துக்காகும்? மழை எப்படி எட்டி பார்க்கும்? மானம் பார்த்து மனசு இறங்கி மழை பெய்யாட்ட மனுஷ மக்கள் எப்படி பொழைக்கிறது? காட்டுல தான் என்ன வேலை நடக்கும்? கூலி ஆளுகளுக்கு என்ன வேலை கிடைக்கும்? பூமியுள்ள சம்சாரிகளாச்சும் இந்த வறட்சியிலையும் கெத்து விடாம இருந்துருவாங்க. அன்னாடம் பாடுபட்டு பானை கழுவுற கூலி ஜனங்க வீடுகள்ல என்னத்தை வச்சு உலகாய வைக்கிறது? வேலையத்து விதியத்து இப்படி வேந்தட்டி கலங்கு வெட்டி வித்து, ச்சே, இது என்ன பய பொழப்பு? சீரழிஞ்ச பய பொழப்பு. நினைவுகள் வாழ்வின் அவலத்தை சுற்றி மொய்க்க செல்லம்மா நடையை துரிதப்படுத்தினாள். மையிருட்டு கண்களை மறைத்தாலும் பாதங்கள் பட்டு வெளுத்து போன ஒற்றையடிப்பாதை இருட்டுக்குள் விரித்து போட்ட வெள்ளை நாடாவைப் போல வளைந்தும் நெளிந்தும் புலப்பட்டது. பழகிய பாதை, பாதைக்கு பரிச்சயப்பட்ட பாதங்கள். தயக்கம் எதுவும் இல்லாமல் கால்கள் முன்னேறி கொண்டிருந்தன. இன்னும் 7 மைல்கள், இடையில் 4-5 ஊர்கள். வேலைத்தளத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள ஆத்தாடி அம்மாடின்னு ஆய்போகும். உசுன்னு உட்கார முடியாது. உழுகாம கிடக்கிற கரிச காட்டுக்குள்ள ஓடி ஓடி மம்பட்டியால மொங்கு மொங்குன்னு வெட்டணும். முழங்கால் ஆழத்துக்கு கீழே தான் வேந்தட்டி கிழங்கு இஞ்சி போல மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்கும். அதை கண்டுபிடிக்க கட்டைக்குச்சியால குத்தி கிளறி தொடச்சு தொடச்சு சாக்குக்குள்ள போடணும். சாயங்காலம் வரைக்கும் சளைக்காம தோண்டுனா 3-4 கிலோ கிடைக்கும். கொண்டு போய் காளிமுத்து கடையில போட்டா 1 கிலோவுக்கு ரூபாய் 20 பைசாவாம். அவங்க என்ன மறுவிலைக்கு விற்பானோ யாரு கண்டா? அவன் கொடுக்குற துட்டுலதான் ஓலை காயணும். மலையத்து போய் வறட்சியாகி போனதுனால தானே இந்த பஞ்சப்பழப்பு.
இந்த மாதிரி சீப்பட்டு போய் வாழ்றதை விட உசுர மாற்றி தொலைக்கலாம். நம்ம இருந்துதான் நாட்டையாள போறமாக்கோம். செந்தட்டியாபுரத்து நாய்கள் ரொம்ப விழிப்பாக இருந்தன. கிராமமே அலறி போகிற மாதிரி குறைத்தன. அவள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. நாய்களை நெருங்க விடாமல் கட்டை குச்சியை பின்னால் நீட்டிக்கொண்டே அவள் பாட்டுக்கு நடந்தாள். பாய்ந்து வந்த நாய்கள் குச்சியை ஒரு முயற்சியோடு பார்த்து திகைத்தாலும் குறைப்பதை மட்டும் நிறுத்தவில்லை. செல்லம்மா நிமாண்டு நாளியில் ஊரை கடந்தாள். ஓடைக்குள் விழுந்தாள். கலகலத்து போன மணலில் கால்கள் புதைய பொதுக் பொதுக்கென்று சத்தம் வந்தது. வேலி மரத்து கிளைகள் முகத்தை பற்றி பிடிக்க முயல்கின்றன. அதை ஒதுக்கிவிட்டு முள்ளின் கீறலினால் ஏற்படுகிற காந்தலை உணர்ந்தவாறே விறுவிறுவென நடந்தான். பாதையின் இரு மருங்கிலும் நிலம் கரையில் என்று விருந்து கிடந்தது. தாலியறுத்த மலடியைப் போல வெறுமையாக தோற்றமளித்தது. எந்த மகராச முஞ்சையோ வெள்ளாமைக்கு வெளியத்து போய் வெம்பரப்பா கிடக்கு. ஆடி ஆவணி மாசத்துல பேய வேண்டிய மழை பெஞ்சிருந்தா காடுக இப்படியா கிடக்கும்? கரிச காடுகள்லாம் விதைப்பா இருக்குமே. நாத்தோ பருத்தியோ இந்நேரம் முழங்கால் வசரத்துக்கு வந்திருக்குமே. இந்த மாதிரி இறவ புஞ்சைகளையும் சம்சாரிக இப்படியா சும்மா போட்டு வச்சிருப்பாக? குப்பையடிப்போ உழவடிக்கிறதோ மிளகா நாத்து நடுறதோ சன்ன வேலையா நடந்திருக்கும். கூலி சனங்களுக்கும் நெறிபுரியா வேலை அடைச்சிருக்கும். காலாகாலத்துல கொத்து வாங்கி காய்ச்சி குடிச்சிட்டு பிள்ளைகளோட நேரத்தோட படுத்து வரங்களாம். கல்லு மனசாய் இறுகி போய் மானம் கண்ணம் மூட போய் பூமி இப்படி சும்மா கிடக்கு. வேலை எத்து போய் கூலி ஆளுக ஆளா பறக்கிற பொழப்பாய் போச்சு. வேந்தட்டி கலங்கே விதின்னு ஆயிப்போச்சு. மானம் அயத்து போனாலும் பூமி மனுஷனா அயக்காது. அதுலயும் கரிச பூமி அடிவவுத்துல சேர்த்து வச்சிருந்து பஞ்ச காலத்துல பஞ்சா பறக்கிற ஏழபாலகளுக்கு ஏதாச்சும் கொடுத்து காப்பாத்துது. இன்னைய நிலைமைக்கு வேந்தட்டி கிழங்கு மட்டும் இல்லைன்னா கூலி மக்க பொழைக்க வழி இல்லாம வேற வேற சீமைக்குத்தான் போய் சேரணும். எந்த சாமி புண்ணியமோ கரிச மண்ணு இந்த மட்டு காய்ச்சலும் ஏதோ காப்பாத்துதே. ஆம நாட்டு நாய்களும் உறங்கி விடவில்லை. கூட்டமாக குறைத்து கொண்டு பாய்ந்து வந்தன. உறக்கச்சடவோடு முற்றத்தில் நின்ற 1-2 பெண்கள் நாய்களை அதட்டினர். கழுத சும்மா கடங்களே, முடிஞ்ச பிறகு கள்ளனை விரட்டி பிடிக்கிறீர்களாக்கும். நாய்களை அதட்டிய உயர்ந்த குரலை தாழ்த்தி கொண்டு விசாரித்தனர். யார் அது இந்நேரம்? செல்லம்மாவா? ஆமாமா. என்ன இந்நேரம்? தூரவா? வேந்தட்டி கிழங்கு வெட்ட போறேம்மா புல்லாப்பட்டி காட்டுக்கு. அட அம்மா, சல்லம்பட்டியிலிருந்து புல்லாப்பட்டிக்கா? ரொம்ப தூரமா இருக்குமே. தூரந்தாம்மா, என்ன செய்யறது? மழை இல்லாம வேலையும் இல்ல ஜோலியும் இல்ல. எப்பாடு பட்டாச்சும் கொதிக்கிற வவுத்த அமத்தனுமே அம்மா. அதுவும் சரிதான். மழை செய்யற குத்துல மனுஷ பொழப்பு நாய் பொழப்பா போச்சு. சரி சொல்லம்மா, காலடி பார்த்து போ. சரிம்மா. ஆம நாடு பின்னால் நழுவிக்கொள்ள ஆற்றுக்குள் விழுந்தாள். பனந்தோப்பில் ஏறினாள். வண்டி பாதைக்கு நடுவில் நீண்ட ஒற்றையடி பாதையில் நடையை எட்டி போட்டாள். நாய் பொழப்பா போச்சு என்று அந்த பெண்கள் அனுதாபப்பட்டது நினைவுக்கு வந்தது. அவமான உணர்வு மனசில் ரம்பம் போட்டு அறுத்தது. அவளும் உணர்ந்து சலித்த அவலம்தான் என்றாலும் மற்றவர்கள் உதடுகளிலிருந்து அந்த அவலத்துக்கு அனுதாபம் சொல்லும் போது ஒரு கேவலத்தை உணர்கிறாள். இப்படியாகி போச்சே என்று தன் நிலைமையை எண்ணி எண்ணி கைத்து போகிறாள். இதை விட செத்து தொலைக்கலாம். இந்த பூமியில இருந்து பட்டத்தை கட்டி ஆளப்போறமாக்கும். கீழடி வானத்தின் வெளுப்பில் பிரகாசம் தெரிகிறது. துண்டு துக்காணியாக கிடந்த மலட்டு மேகங்களின் விளிம்புகள் கன்றி சிவந்து கிடந்தன. பாதையின் இரு பக்கங்களிலும் அடர்த்தியான வேலி மரக்காடுகள். கால்கள் வைக்க இடம் இல்லாமல் புதர் போல் வளர்ந்து கிடந்தது. சுவர்கோழியின் இரைச்சல் காதை குடைவது போல் இருந்தது. வேலிமரக்காட்டின் முதுகுக்கு பின்னால் பதுங்கி நின்ற வளையபட்டியை கடந்து செல்லும் போது இரத்த பிரகாசமாய் பொழுது தலை தூக்கி தகதகத்தது. நடையின் வேகத்தில் வியர்த்து கசகசத்தது. நாசிக்கடியிலும் வியர்வை மணிகள் நழுவி விழுந்தன. மெட்டல் ரோடு குத்துயிரும் குலையுயிருமாக கிடந்தது. கிடங்கும் மேடுமான வெறும் பாதையில் கருங்கல் சல்லிகளை தாறுமாறாக பரப்பி வைத்தால் போல் இருந்தது.
கால் விரலை பதம் பார்க்கிற கற்களை கூட குனிந்து பார்க்காமல் வேகு வேகு என்று நடந்தாள். மழையில்லாத காட்டு ஜனங்களுக்கு சர்க்கார் என்னமோ வேலைக, தானியம், துணிமணி ஓசியா, மாட்டுக்கடன் எல்லாம் தர்றதா ரேடியோவில் சொல்லுதாவ. இங்க ஒரு அளவையும் காணல. ஏதாச்சும் குடியான்னு கேட்கலாம்னாலும் அந்த பாலா போற சர்க்கார் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த பட்டிக்காட்டுல கிடக்கிற ஏழைபாளைகளை சர்க்கார் மட்டுமா, சாமி கூட ஏறெடுத்து பார்க்காது. தூரத்தில் கூட்டமாய் வரிசையாக மனிதர்கள் பரபரக்கிற தோற்றம். எல்லாம் இவள் ஊரைச் சேர்ந்த கூலி மக்கள்தான், வேந்தட்டி கிழங்கு வேட்டைக்காரர்கள் தான். எம்மாடி, எம்புட்டு தொலைவுக்கு போயிட்டாக நம்ம ஊர் சிறுக்கிகள். போறப்ப வாரியான்னு ஒரு வார்த்தை கேட்டாளுகளா? அரவம் இல்லாம முந்தி ஓடி இருக்காளே. என்னத்தை அழுறதுக்கு இப்படி கமுக்கமானாளோ, என்னத்தை ஓடுதாளுகளோ. மனதிற்குள் ஜுவாலை விட்டெறிந்த மவுத்தை வாய்விட்டே முணங்கிக் கொண்டாள். கூட 2 கெட்ட வார்த்தைகளையும் உதிர்த்து கொண்டாள். நடக்க நடக்க தொலைவு தொலையவில்லை. தொடைச்சதைகளில் வலியெடுத்தது. இடுப்பைச் சுற்றி கடுகெடுத்தது. உடலின் ஒவ்வொரு சதை துணுக்கும் உட்கார் உட்கார் என்று ஓய்வுக்காக கெஞ்சியது. ஒரு போட்டியின் வைராக்கியத்தில் உடம்பின் அவஸ்தைகளை தாங்கிக் கொண்டு மேலும் துரிதமானாள். சிரிக்கிய, உங்களுக்கு நான் இழைச்சவள பாத்துருவோம். குளிர்ச்சியான காலை வெயில், லேசான வாடைக்காற்று வியர்வையை புணர்ந்தது. வானத்தை முத்தமிடுகிற உயரத்தில் நிமிர்ந்து நின்ற சிமெண்ட் ஆலையின் புகை குழாயில் இருந்து வெண்ணிற மேகங்கள் கூட்டமாக படையெடுத்தன. தென்மேற்கு திசையில் அணிவகுத்து பயணப்பட்டன. வானத்தில் போடப்பட்ட வெள்ளி ரோடு போல தோற்றமளித்தது. நடை நடையாக இருக்க மனசு பிள்ளைகளிடம் ஓடியது. இந்நேரத்துல சின்னவன் முடிச்சுக்கிட்டு என்னை தேடுவான். எம்மா எம்மான்னு சினிங்கி சினிங்கி அழுவான். பாவம் அந்த பொம்பளை புள்ள. அவளால எப்படி அந்த பயலை சமாளிக்க முடியும்? கஞ்சியத்தான் ஊத்தி கொடுப்பா, அதான முடியும். தாய தேடுற பச்சை மண்ணுக்கு கஞ்சியை காட்டினா போதுமா? செல்லம்மாவின் பெற்ற மனசு ஏங்கி தவித்தது. இதயத்துள் ஒரு சோகம் திரண்டு வந்து நின்று கொண்டது. கண்ணுக்குள் வந்து மோதி குத்தல் எடுத்தது. பிள்ளைக முகமறிஞ்சு பேசி சிரிச்சு பசியறிஞ்சு கஞ்சி கொடுத்து பார்த்து பூரிக்க கொடுப்பனை இல்லாம போயிருச்சே. எல்லாம் அந்த பாவி மனுஷனால வந்தவன. ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிச்சு போட வேண்டிய மனுஷன் இந்த மணிக்கொத்து பிள்ளைகளை மறந்துட்டு ஊர்பட்ட ஒரு சிறுக்கியை இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். பொட்ட சிறுக்கினா பொழப்புக்காக இப்படி நாயா அலைஞ்சு காட்டுல சீரழிய வேண்டியிருக்கு. தன்னையும் குழந்தைகளையும் தவிக்க விட்டு விட்டு ஓடிப்போன புருஷனை நினைக்கிற கணத்தில் சண்டாளமாக வெளம் பொங்கினாலும் அந்த கோபம் மறு நிமிஷமே இழப்பின் சோகமாக கனிந்து மனசை அழுத்துகிறது. நெஞ்சுக்குள் மோதி தழும்புகிற வேதனை கண்களின் ஓரங்களில் நீராக கசிகிறது. கம்மாப்பட்டியை கழித்து விட்டாள். சுள்ளென்று உரைக்க வேண்டிய ஏறு வீட்டில் இதமாக இருந்தது. மெட்டல் ரோட்டை விட்டு விலகி வெறுமையாகி கிடந்த கண்மாய்க்குள் இறங்கினாள். குறுக்கு பாதையில் நடந்தாள். கண்ணில் சூரிய வெளிச்சம் ஊசியாக குத்தியது. ஆயிற்று, இதோ வந்தாகிவிட்டது. இன்னும் 2 மைல் தான். புல்லாப்பட்டி கருகக்காடு. ஏர்முகம் பாராம ஏங்கி போய் வெம்பரப்பா கிடக்கிற கருகக்காட்டுல மொங்கு மொங்குன்னு வெட்ட வேண்டியதுதான். முழங்கால் ஆழத்துக்கு கீழே இஞ்சி போல புதஞ்சு கிடக்கிற வேந்தட்டி கிழங்க குத்தி கிளறி எடுக்க வேண்டியதுதான். எம்புட்டு கிடக்குதோ அம்புட்டு காசு. ஏதோ யோகம் இருந்து 4 கிலோவாச்சும் கிடைச்சா 5 ரூபா சம்பளமாவது கிடைக்கும். அந்த துட்டை பார்க்க இத்தனை அலைச்சப்பாடு. ஒரு பொழுது வயிற்றுப்பாடு கழிய இந்த நாய்படாத பாடுபட வேண்டியிருக்கு. இந்த அவலத்துல உசுர வச்சுக்கிட்டு இருக்கிறத விட மாண்டு மடிஞ்சு போகலாம். பொழுது முகம் சிவந்து விட்டது. மேற்கு தொடர்ச்சி மலையின் முதுகுக்குள் பதுங்கி கொண்டிருந்தது. காளிமுத்து கடையை விட்டு வெளியே வந்த செல்லம்மா சாமான்கள் வாங்கியது போக மிச்சம் இருந்த சில்லறையை எண்ணி பார்த்தாள். 1 ரூபாய்க்கு கூட எட்டவில்லை. முந்தியில் அதை முடிந்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டாள். வீட்டுக்குள் நுழைந்தாள். வீடெல்லாம் கோழிப்பி, பானை சட்டிகள் தாறுமாறாக கடந்தன. சாமான்களை வைத்துவிட்டு மனசை கவ்வுகிற ஒரு ஆவலோடு வெளியே பார்த்தாள். இடுப்பில் தம்பியை வைத்து இழுத்துக்கொண்டு ஒரு வெறிவேக ஆவலில் ஓடி வந்தாள்.
செல்லம்மா வெளியே பாய்ந்து மகனை ஆவி சேர்த்து வாங்கி கொண்டாள். மனசெல்லாம் பொங்கி பாய்ந்த ஒரு இன்ப ஊற்று அவளுக்குள் மோதி விம்மியது. ஒரு முரட்டு வெறியோடு மகனை தன் முகத்தோடு சேர்த்து அணைத்துக் கொண்டு மாறி மாறி முத்தமிட்டாள். என் கண்ணு, என் செல்லம் என்று பிதற்றிக்கொண்டே முத்தமழை பொழிந்தாள். கொஞ்சி முடித்து நிறுத்திய போது அவள் கண்கள் நீர் கசிவு தெரிந்தது. மனசுக்குள் பொங்கிய இன்ப ஊற்றின் கசிவு. எம்மா என்று துவங்கிய மகள் தம்பியை பற்றியும் அவன் செய்த சேட்டைகளை பற்றியும் நீட்டி முழக்கி நிறையச் சொன்னாள். அதை கேட்டு நெஞ்செல்லாம் பூரித்து போனாள். கடையில் வாங்கி வந்த பொரிகடலையை மகள் கையிலும் முறுக்கை மகன் கையிலும் தந்தாள். தின்னுங்கடா கண்ணுங்களா, தின்னுங்க. ஏண்டா நீ அம்மா எங்கன்னு தேடலையாடா கண்ணு? என் செல்லம்ல, என் தங்கம்ல. அவளும் பொங்கி பீரிட்ட சந்தோஷ கிளர்ச்சியில் செல்லம்மா குழந்தையை மறுபடியும் அழுந்த அணைத்து முத்தமிட்டாள். அவள் முகத்தில் காலை சூரியனின் பிரகாசம் இருந்தது. மகளின் காய்ந்த தலையை வலது கையால் தடவிக்கொண்டே மார்பில் இருந்த மகனின் அழுக்கு கன்னத்தை தன் கன்னத்தோடு சேர்த்து தேய்த்து கொண்டாள். அந்த ஸ்பரிசத்தில் தோன்றிய சுக உணர்ச்சியும் மனசுக்குள் பூத்து சொரிந்த ஆனந்தமும் பொழுது பூராவும் அவள் வடித்த வியர்வையையும் களைப்பையும் சலிப்பையும் துடைத்து விட்டது போல் இருந்தது. அந்த பிஞ்சு முகங்களின் மலர்ச்சியையும் வெளிச்சத்தையும் பார்க்க பார்க்க அவளுள் ஒரு இனிமையான இசை எழுந்து ஒலிப்பது போல் இருந்தது. இந்த உணர்ச்சியின் உத்வேக பலம் மட்டும் சாஸ்வதமாக இருந்தால் இந்த பஞ்சத்துடன் மட்டுமல்ல, எந்த ராட்சச வாழ்க்கையுடனும் மல்லு கட்டுவதற்கு அவள் பயப்பட மாட்டாள். மரணமே நெருங்கி வந்தாலும் தூரப்போ என்று துரத்துவாள்.